அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்க. முதல்வர் ஏன் சார் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு? ஒரு நிமிஷம் இருக்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்றது நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா இருந்த காலங்கள் என்ன இருக்கு? என்ன பிரஸ் ரிலீஸ் போகுமோ அதான் போகும். இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது ஒரு 7-8 வருஷம் ஒரு சில பேர் வந்து அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக ரெகுலரா வந்து பிரஸ் மீட் குடிச்சு ஏதாவது பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். மக்களை ரெகுலரா சந்திக்கிறார். இப்ப போன வாரம் திருச்சி கூட்டம் நடந்தது. இது மாதிரியான கூட்டங்கள் ரெகுலரா நடக்கும். மக்களிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ள நாங்கள் எங்களுடைய முதல்வர் கண்டிப்பா மக்களை ரெகுலரா சந்திப்பார். செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்லை. யாருமே வந்து செய்தியாளர் சந்திச்சா தான் நீங்க அரசு நடத்தணும்லாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே கண்டிப்பாக என்னென்ன மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமோ அதை அந்தந்த காலத்தில் அன்னன்னைக்கு கண்டிப்பாக தெளிவுபடுத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். மெயின் ஸ்ட்ரீம் வந்த பிறகு தானே நீங்க வந்து இந்த பிரஸ் மீட் இதெல்லாம் ரெகுலரா போது செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. கண்டிப்பா செய்தியாளருக்கும் மக்களுக்கு என்ன தெரிவிக்கணுமோ அது ரெகுலரா பிரஸ் ரிலீஸ் வந்து சமூக ஊடகமோ அதே போல எங்களை போல ஊடகமும் இல்லாட்டினா நீங்க முதலமைச்சராக இருக்க. நாங்கள் யாரும் ஊடகத்தை ஒரே நிமிஷம் யாரையும் வந்து புறந்தள்ளவும் இல்லை, யாரையும் குறைஞ்சு சொல்லவும் இல்லை. செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த பெஞ்ச் மார்க்கை நீங்களா பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா செய்தியாளர் அரசு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் முதல்வர் சந்திச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் வந்து நீங்க எந்த பெஞ்ச் மார்க் வச்சு பிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்றோம். இப்ப சில ஆண்டுகள் தானே இது ரெகுலரா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கே இருக்கு. லைவ் ஸ்ட்ரீமே இல்லாத காலத்தில் எப்படி செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு? ஸோ அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக செய்தியாளர்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள், என்ன செய்தியாளருக்கு மக்களுக்கு என்ன தெரிவிக்குமோ அது உங்க மூலமாக டெய்லி அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன அதை பத்தி நம்ம என்ன கருத்து? இல்ல, ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்துல கண்டிப்பா விசாரணை நல்லபடியாக முடிய வேண்டும் என்றுதான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தெளிவாக முடிய வேண்டும். ஏன்னா இதுல நிறைய என்னென்ன டேட்டா காணாமல் போயிட்டு எதமான நாங்க அதுக்கான அசஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறையும் முழு அளவில் அதுல வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. முதல்வரும் அது தினந்தோறும் வந்து என்ன மாதிரியான டேட்டா திருடி இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் எந்த இடத்துலயும் வந்து யாரும் தப்பிக்க விடக்கூடாது. அந்தந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டா ஹார்ட் காப்பி ஆச்சுன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ற ப்ராசஸ்லயும் இருக்கு. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல எந்த டேட்டா மிஸ் ஆச்சுன்னு சொல்ற இதை வந்து நாங்க வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு அறிவிப்போம். நான் தான் சொன்னேன், நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னா உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குனு ஏன் வந்தாருன்னு தெரியல. அவர் யாராவது கூப்பிட்டாங்களா? இல்ல செந்தில் பாலாஜி தான் திருடினான்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல செந்தில் பாலாஜி சொல்லி தான் யாராவது திருடினாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்லாமல் நானும் அதுக்கு முன்னாடி என்ன பிரஸ் மீட் சொன்னேன், காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடியும் பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி வந்து திசை திருப்பான் ஏன் உடனே வந்து ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடிஞ்ச பிறகு தெரியும். இப்ப எதுவுமே சொல்லாமல் திடீர்னு செந்தில் பாலாஜி ஆஜரானதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவர் ஏன் திடீர்னு வந்து பதில் சொல்றாங்க. அதான் நிறைய பேர் பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க, திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி வந்து இந்த விவரத்தில் ஆஜராகி இப்ப சொல்றாருன்னு. எந்த இடத்துலயும் வந்து நாங்களும் விசாரணை முடியட்டும் தான் சொல்லியிருந்தோம். திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல இதை வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன? அவ்வளவு பயம் செந்தில் பாலாஜி. ஹார்ட் டிஸ்கை காண போன உடனே யாருமே பேசாமல் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி வந்து ஏன் இதை பத்தி அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்த கொஸ்டின் நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். வேற இல்ல, அது சம்பந்தமாக முதல்வர் முடிவெடுத்து இல்ல முதல்வர் முடிவெடுப்போம்.